மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி மரவள்ளி கிழங்குல ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ் மரவள்ளி கிழங்கு வந்து அவிச்சு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், ஒரு 1/4 கப் தேங்காய், ரோஸ்ட் பண்ணுறதுக்காக முந்திரி, திராட்சை, அப்புறம் அது ஸ்வீட்டுக்கு ஜீனி, சக்கரை, கொஞ்சம் உப்பு, ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் கீ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பேனை ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீ ஊற்றிப்போம். கீ ரோஸ்ட் ஆனோடனே முந்திரி பருப்பு, திராட்சை, ஓகே ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அதே நெய்லேயே வந்து நம்ம வந்து இந்த கப்பக்கிழங்கு போட போகிறோம். கப்பக்கிழங்கா சரி, மரவள்ளி கிழங்கு. தேங்காவையும் போட்டுடுவோம். நெய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் மீடியமாக தான் ஊற்றிருக்கேன். இதில் ரொம்ப நம்ம கிண்டணும்லாம் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம வேக வச்சனால லைட்டாக அந்த நெய்யில் இது பண்ணால் போதும் ஸ்மெல்லுக்காக. இப்போ ஜீனி ஆட் பண்ணிப்போம். பாருங்கள், அவ்வளோதான், ஜீனி எல்லாம் கரைஞ்சிருச்சு. இது ஒன்றும் அல்வா மாதிரி ஒன்றும் நம்ம நிறைய ஜீனி போடவும் தேவையில்லை. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதில் கொஞ்சம் பிஞ்சு ஏலக்காய். நீங்கள் கிழங்கு அவிக்கும் போது உப்பு போடுறீங்கன்னா இப்போ உப்பு போடக்கூடாது. நான் கிழங்கு அவிக்கும் போது உப்பு போடலை, அதனால் இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன். கிழங்கு ஸ்வீட் ரெடி. இதை இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றியாச்சு. இதை பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நைஸ் ப்ரெசன்டேஷனில் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக என்னன்னு சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி உருட்டி, இது வந்து வளர்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிற பிள்ளைங்களாம் எல்லாம் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப சத்தாக இருக்கும், வெயிட்டும் கெயின் ஆகும். என்னென்னமோ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஃபுல்லாகவே ஆரோக்கியமானது. இது வந்து நீங்கள் அழகாக ப்ரெசென்ட் பண்ணிவிடுங்க பிள்ளைங்களுக்கு. நீங்கள் எல்லாம் அதை குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்து இதோட ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். தேங்க்யூ.